ஜப்பானுடைய மிதக்கும் ஏர்போர்ட் இப்போ கடல்ல மூழ்கிட்டு இருக்கு. ஜப்பான் நாட்டில் ஒசாகா நகரத்தில் இருக்கும் செயற்கை தீவுல கன்சாய் என்ற சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. கடல் பரப்புல இந்த விமானத்தால் அமைக்கப்பட்டதாலேயே பொறியியல் உலகத்தில் இது ஒரு மிகப்பெரிய அதிசயமா பார்க்கப்படுது. கடல் பரப்புல விமான ஓடுதளத்தை அமைக்க பொறியாளர்கள் களிமண்ணை பயன்படுத்தியிருக்காங்க. தற்போது இந்த விமான நிலையம் கொஞ்சம் கொஞ்சமாக முழுக தொடங்கியிருக்கு. 1980 துவங்கப்பட்ட இந்த விமான நிலையம் 14 ஆண்டுகள் கழித்து 1994 தான் முடிவடைஞ்சிருக்கு. நீண்ட காலத்திற்கு தாக்குப்பிடிக்கும்படியாக அமைக்கப்பட்ட இந்த விமான நிலையம் எதிர்பார்ப்பதற்கு முன்பாக கடல்ல முழுக தொடங்கியிருக்கு. அதனால பொறியாளர்கள் மத்தியில் பெரும் கேள்வியை எழுப்பியிருக்கு. தற்போது கன்சாய் விமான நிலையம் 45 அடியும் செயற்கை தீவின் மேற்பரப்பு 13 அடியும் கடல்ல மூழ்கியிருக்கு. இந்நிலையில விமான நிலையத்தின் சிறத்தன்மையும் சூறாவளி புயல் தாக்கும் தன்மை குறித்து கேள்வி எழும்பியிருக்கு. இதனால பயணிகளின் பாதுகாப்பு குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருது. இதற்கு முக்கியமான காரணமே காலநிலை மாற்றமும் கடல் மட்டம் அதிகரிக்கிறதும் பெரும்பாலான எடை களிமண்ணால் தாங்க முடியாததால விமான நிலையம் தற்போது மூழ்க தொடங்கியிருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மிதக்கும் ஏர்போர்ட் அழைக்கப்படும் கன்சாய் விமான நிலையம் விரைவிலேயே பலமாக கட்டமைக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. ஜப்பானின் பொறியியல் அதிசயத்தை பாதுகாக்க பொறியாளர்கள் பல கட்ட நடவடிக்கை எடுத்து வந்திருக்காங்க. இதற்காக கடலின் கரைப்பகுதியிலிருந்து சுவர் எழுப்பி பலப்படுத்தவும் அடியிலிருந்து வரும் தண்ணீரின் அழுத்தத்தை தாங்குவதற்கு செங்குத்து மணல் வடிகால்களை நிறுவுவதற்கும் ஜப்பானிய அரசு 1280 கோடி நிதி ஒதுக்கி இருக்கு. கூடிய சீக்கிரமாவே சீரமைச்சிருவாங்க நம்பப்படுது. இந்த மாதிரி ப்ரீவியஸா நிறைய விஷயத்துல வெற்றியும் பெற்றிருக்காங்க. உண்மையாவே இதுல அவங்க சக்சஸ் ஆவாங்களா இல்ல தோல்வியை சந்திப்பாங்கன்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஜே மைண்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த ஒரு வீடியோக்கு லைக் போட்டுருங்க.